பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள பொட்டி. ஹாய் வணக்கம், நான் குமார் சுதர்ஷினி. இன்றைக்கு வந்து இருவரும் வந்து என்கேஜ்மெண்ட், அதாவது பதிவு திருமணத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு பூசன் அனுப்பியிருக்கிறாங்க உங்களை வாழ்த்தி. ஹாப்பி மேரிட் லைஃப். ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை தந்துட்டேன். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை யார் அனுப்பியிருப்பாங்க. அண்ணா எங்கே இருக்கிறாங்க? என்ன பேர்? சசி. இல்லை, அதை கையில் வச்சிருங்க. சசி அனுப்பல. வேற யாராவது? வேற யாரும் கேசிங்? சரி, மாப்பிள்ள உங்களோட சைடால எங்க இருந்து வந்து நிக்கிறீங்க? யூகேல இருந்து வந்திருக்கீங்க. சரி, உங்களை லண்டன்ல இருந்து உங்களோட நண்பர் யாராவது இல்லாட்டி வேலை செய்யற ஆட்கள் யாராவது? நோ சான்ஸா? சரி, யாரும் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க தானே, கண்டுபிடிங்களே. இப்போ 2 பேருக்கு தான் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. பட் உங்களோட சைடுண்டா யாராக இருக்கு? யாராக இருக்கு? சரி, ஒரு 2-3 பேரை கெஸ் பண்ணுங்களேன். தயா அவங்க உங்களோட ஃப்ரெண்டா? எங்க லண்டன்ல இருக்கிறாங்க. உங்களோட ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படியா? இருக்கலாம். இல்லை, சரி, பொண்ணு ஒரு ஆள் சொல்லுங்களேன். சரி, ஆனால் இந்த கிஃப்ட் வந்து லண்டன்ல இருந்தா வந்திருக்கு. ஒரு ப்ளூ ஒன்று தந்திருக்கு. பட் எனக்கு தெரியாது பொண்ணு சைடா மாப்பிள்ளை சைடாண்டு. சரி, பொண்ணு சைடுன்னா யாரா இருக்கு? ஒரு அண்ணாவை சொன்னீங்க. தர்ஷன் உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்? இல்லை. சரி, இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 பேரை சொல்லி இருக்கிறீங்க. அந்த 3 பேரும் அனுப்பல. ரைட், பொண்ணு நீங்க உங்களோட சான்ஸ். இப்போ ஒருத்தங்களை தானே சொல்லியிருக்கீங்க நீங்க. மாப்பிள்ளை 2 பேரை சொல்லிக்காங்க. கஜன் எங்க இருக்கிறாங்க? யூகே. ஆஹா, இல்லை, 4 பேரை சொல்லியிருக்கீங்க. 4 பேர் மாத்தி இருக்காங்க. சரி, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு அழகான ஷர்ட்டு, சாரி, அதோட வந்து ஒரு தாம்பூலம் தட்டில் வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு 50,000 ரூபாய் காசும் வச்சு குங்குமம், மஞ்சள், வெத்திலை, பாக்கு எல்லாம் வச்சு ஒரு அழகான கட்டம் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரைட், 2 கிஃப்டும் தந்துட்டேன். பட் 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. சரி, இந்த 4 பேருக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க. 2 யாராக இருக்கு? சரி, அந்த 4 பேர்ல ஒருத்தங்க யாராக இருக்கு? நீங்க சொன்னீங்க நோயல் உண்டு, நோபல். அண்ணாவை சொன்னீங்க ஃபர்ஸ்டா. அடுத்ததா வந்து நீங்க வந்து உங்களோட நண்பனை சொன்னீங்க தயாண்டு. அடுத்தது வந்து தர்ஷனையும் சொல்லியிருக்கிறீங்க உங்களோட நண்பன் உண்டு. நீங்க கஜனை சொல்லியிருக்கிறீங்க. ரைட், இந்த 4 பேர்ல ஒருத்தங்க யாராக இருக்கு? சரி, நீங்க உங்களோட வாயில சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரா? அண்ணா தான். இல்லை. சரி, மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க பாப்பு. வைக்க மாட்டாங்க. பட் அண்ணன் தான் வச்சுட்டு செஞ்சிருப்பாங்க. இல்லை. சரி, மாப்பிள்ளை சொன்னதில் ஒருத்தங்க யாரா இருக்கு? நண்பர்கிட்ட வருவோம். என்ன
தர்ஷன். ரைட். சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லண்டன்ல இருந்து தர்ஷன் அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா குழப்ப சொன்னாங்க. யார் நீங்கள் பேசுறீங்க? கோவமா இப்போ இல்லை பேசுறீங்க? ரைட். நல்லா குழப்ப சொன்னாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் குழம்பிட்டீங்க தான். பட் பரவாயில்ல. ரைட். ஹாப்பியா? உங்களோட ஃபங்க்ஷனை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? மிக நன்றி. நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் பெரிய கொண்டாட்டம் இருக்கு தானே? ஓகே. மீண்டும் வந்து அதான் இந்த செய்தி அவங்க பார்ப்பாங்க. மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின தர்ஷன் உங்களோட உயிர் நண்பன் மாப்பிள்ளை அவங்க சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you.